பிரைஸ் லார்ட்பா. பிரைஸ் லார்ட்மா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஓகே. பவுல் வேதத்துல எழுதி வச்சிருக்காரு, தகுதிக்கேற்ற வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப தகுதிக்கேற்ற வஸ்திரம் அப்படின்னா என்ன? எனக்கு புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஓகே. தகுதி அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல பவுல் சொல்லப்படுது, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓகேவா? அப்ப தகுதி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பணத்தை வைத்தோ நம்ம செய்கிற வேலையை வைத்தோ நிச்சயமா கிடையாது. சரியா? அப்ப நமக்கு தகுதி என்ன தகுதி அப்படின்னா, நாம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற தகுதியில நம்ம இருக்கோம். சரியா? இப்போ ஒரு கலெக்டர் எடுத்துக்கோயே. ஒரு கலெக்டர் வந்து ஒரு தெருவுல நடக்கும்போது, ரோட்ல நடக்கும்போது அந்த கலெக்டர் அப்படிங்கிற அந்தஸ்தை தாண்டி ரொம்ப சீப்பா அற்பமா நடப்பாரா? ஒரு மாதிரி ட்ரெஸ்லயோ பேச்சுலயோ இருப்பாரா? ஒரு டீசெண்டா பேசுவார், டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவார் இல்லையா? அப்ப கலெக்டருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? இந்த தகுதியின் படிதான் நம்ம என்ன செய்யணும்? ட்ரெஸ் உடுத்தணும். இதுவரைக்கும் புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆபாசமா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. மத்தவங்க இடறி போகிற வண்ணமா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு தகுதி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம உலகத்துக்குரியவங்க கிடையாது. உலகத்துக்காரங்க தான் கேவலமா மற்றவங்களை மற்றவங்களை பத்தி கவலைப்படாம, ஆபாசமா மற்றவங்களை பத்தி கவலைப்படாம, நான் ட்ரெஸ் போனா உனக்கு என்ன, நீ உன் கண்ணை வச்சு ஏன் என்னைய பாக்குற அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க இல்லையா? ஆனா நம்மள தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய தகுதி தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கேற்ற ட்ரெஸ் பண்ணணும். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னா மற்றவங்களை இடறி போக பண்ணக்கூடாது. மற்றவங்களை நம்மளை ஆபாசமா பார்ப்பதற்கு, அவங்கள பாலியல் ரீதியாக அவங்களோட உணர்வுகளை தூண்டி பார்க்கிறவனும் நாம வந்து ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஒரு தகுதிக்கேற்ற ஒரு ட்ரெஸ் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு, வயசுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம வயசுக்கேற்ற அது ஒரு தகுதி தானே. இப்போ முதிர் வயது உள்ளவங்களுக்கு நீ எழுந்து அவங்களை கணம் பண்ணு அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ ஒண்ணு தேவனுடைய பிள்ளைக்கேற்ற அந்த ட்ரெஸ் பண்ணணும், இன்னொன்னு வயசுக்கேற்ற ட்ரெஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகும் பொழுது அவங்கள பார்த்து மற்றவங்க மரியாதை கொடுக்குற வண்ணம் அவங்களோட ட்ரெஸ் இருக்கணும் இல்லையா? அவங்க கேவலமா சின்ன குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியக்கூடாது. அப்போ இதுதான் தகுதி. இந்த தகுதிக்கேற்றதான் நம்ம ட்ரெஸ் பண்ணணுமே தவிர ரொம்ப வித்தியாசமா ஒரு வயசானவங்களும் சரி, கத்தோடைய பிள்ளைகளும் சரி, நம்ம வந்து கேவலமா மற்றவங்களை இடறி போகிற வண்ணம் ஆபாசமா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம என்ன செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு நினைச்சு நம்ம ட்ரெஸ் பண்ணணும். சரியா? மற்றவங்களை ஒருபோது இடறி போக கூடாது. அப்படிப்பட்ட ஆபாசங்கள் நம்ம ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே. காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையில கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, my dear friends. God bless you.